அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது பெறுகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 தலைவரே திமிரு 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 அழகுல திமிரு நீ தவறு 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 கொஞ்சம் திமிர தவறு மஸ்காரா 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 காரா காரா மஸ்காரா போட்டு மயக்கிறியே மஸ்தானி பேசி கவுக்கிறியே. ஐஷு, என்ன பழக்கம் இது? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க. சோ வாட் மம்மி? ஐஷு, மாப்பிள்ள வர பார்த்துட்டே இருக்காரு, காலு கீழே இருக்கு, என்ன நினைப்பாரு உன்னை பத்தி? போங்க மம்மி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். ஹாய்மா. ஓ பேரு? என் பேரு ஐஷாண்டி. ஓகே ஓகே, நைஸ் நேம். மம்மி, இதுல இருக்கிறவங்கள என்ன கட்டிக்க போற மாப்பிள்ள யாரு? அது வந்து ஐஷு. நோ நோ, வெயிட் மம்மி, நானே என் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறேன். ஐ திங்க் அவரு நோ 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 ரிஜெக்ட். அவரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவரு என் அழகுக்கு ஓரளவுக்கு மேட்சாக இருக்கிறாரு. அதனால இவராக தான் என் லைஃப் பார்ட்னராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சரியா மம்மி? என்ன அது? என்ன அந்த பொண்ணு உங்களை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுதே? ஏன் நீங்க அழகா இல்லையாங்க? அவ கடக்கிற குரங்கு, அவ மூஞ்சிக்கு என்ன ரிஜெக்ட் பண்றாளா? அவளை தான் நான் ரிஜெக்ட் பண்ணும். அவ கடக்குறா ஆளு மூஞ்சும் ட்ரெஸ்னஸ பாரு, அவ என்ன ரிஜெக்ட் பண்றாளாம். ஐயோ விஜய் அண்ணா, நீ எங்க இருக்கிற? நீ இந்த பெண்பார்க்கு நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட்டியே. இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ரெண்டு அண்ணனுக்கும் செட்டே ஆகாது. ஆனா உனக்கு ரொம்ப செட் ஆகும். நீ தேடும் அழகு தேவதை மாதிரியே இவ இருக்கிறா. நீ வந்தா இவளை கொஞ்ச நேரம் சைட் அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டியே அண்ணா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணா. ஐஷு, பக்கத்துல இருக்கார்ல, அவர் தான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உன்னை ரசித்து தொட்டதும் விழுந்து விடும் மாடவும் பிடிக்காது தர்மம் அதை மதித்தேன் முடி குத்தம் உந்தன் மார்பும் என் பஞ்சம் வித்தையோ என் உயிர் பிடிக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ உன்னை போலே நீயும் இந்த பொண்ணை பார்க்க வரதே எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தேடுற பொண்ணு ஏன் இந்த பொண்ணா இருந்துடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆனா இந்த பொண்ணை இருக்க சான்ஸே கிடையாது. இந்த பொண்ணை இருக்காது. இங்க இருந்து நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், கிளம்பிட வேண்டியதுதான். ஆமா, இதுக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குமா, டைம் ஆயிட்டு, கிளம்புவோமா? அகிலா, என்ன அகிலா, உன் பையன் எழுந்துட்டாரு, எதுவுமே சொல்லல. சாரி சீதா, தப்பா இதை நீ நினச்சிக்காத. அவனுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு ஆஃபீஸில். நீ கிளம்பும் போதுலேயே சொன்னான். ஃபார்மாலிட்டிக்கு பொண்ணை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோன்னு கேட்டான். அதான் கிளம்புறான் போல இருக்கு. நீ இதை நினச்சிக்காத. இல்ல அகிலா, பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எதுவுமே சொல்லல. பாரு சீதா, நான் வீட்டில் போய் விராத்துக்கிட்ட பொண்ணை பிடிச்சிருக்கா என்னன்னு, அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு உனக்கு கால் பண்ணட்டுமா? அப்படியா? ஓகே ஓகேடி. என்ன விராத், நீங்க பாட்டு கிளம்புறீங்க, எந்த பதிலுமே சொல்லல? நான் இப்ப என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு பார்க்க வந்தாச்சு, பார்த்தாச்சு, இப்ப கிளம்பியாச்சு. என்ன விராத், நக்கலா? நான்
நான் என்ன ஷோகேஸ் பொம்மையா நீங்க பார்த்துட்டு போறதுக்கு? எனக்கு இப்போ முடிவு தெரிஞ்சாகணும். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த பாருங்க ஐஷு, எந்த முடிவுனாலும் என்னால இப்ப சொல்ல முடியாது. எங்க வீட்ல போய் நாங்க ஃபேமிலியா பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம். ஓகே, நீங்க என்ன முடிவு வேணாலும் வீட்ல போய் எடுங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா நான் இப்போ உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். இல்ல, எனக்கு டைம் இல்ல. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. நாங்க கிளம்புறோம். அகிலா ப்ளீஸ் ப்ளீஸ் டி. இப்போ வீரத், அதான் ஐசு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறல, ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். அம்மா. வீரத், அம்மா தான் சொல்றேன். ஓகேம்மா. என்ன பேசணும்? எதுனாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்பணும். இந்த பாருங்க விராட், இவ்வளவு அழகா இருக்கிற என்னையே ஓகே சொல்ல நீங்க டயம் எடுக்கிறீங்க. அது ஏனோ எனக்கு தெரியல. ஆனா உங்களை நான் பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் உங்களுக்கு ஏனே தெரியல. இட்ஸ் ஓகே, அதையும் நானே சொல்றேன். நானும் எவ்வளவோ ஆண்களை பார்த்துருக்கேன். ஆனா அவங்க என் பக்கத்துல வந்து என் அழகை ரசிப்பாங்க, தூரத்துல நின்று அழகை ரசிப்பாங்க. ஓகே, நான் அழகா இருக்கிறேன், என் அழகா ரசிக்கிறாங்க, நானும் அதை பார்த்தும் பார்க்காம போயிருவேன். ஆனா விராட், நீங்களோ என் பக்கத்துல அவ்வளோ பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. ஆனா என் கண்ணை தவிர உங்க பார்வை வேற எங்கேயுமே போகல. அதை நான் அப்பமே நோட் பண்ணேன். அதனால இங்க பாருங்க விராட், உங்களை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். சரி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? நான் கிளம்புறேன். என்ன விராட், உடனே கிளம்புறீங்க? இப்போதான் உங்களை நான் ஓகே சொல்லியிருக்கேன். அப்புறம் எனக்கு சில கண்டிஷன்கள் இருக்கு. அதையும் உங்ககிட்ட இப்பவுமே சொல்லிட்டா நாளைக்கு நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல. ஓகே, சொல்லுங்க. எனக்கு ஐடினா ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் யூ நோ, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என் கண்டிஷனை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால நான் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவேன். அதை நீங்கள் கேட்கவே கூடாது. கண்டு காணாத மாதிரி போயிடணும். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் வீட்டில் பாரு, இந்த வேலை பாருன்னு எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. அப்புறம் செப்பரேட்டாக எல்லா வேலைக்கும் ஒர்க்கர்ஸ் வச்சிடணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் விராட், ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் தான் உங்க கூட நான் ஹாப்பியா இருப்பேன், புரியுதா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் விராட், நெக்ஸ்ட் கண்டிஷன் தான் முக்கியமான கண்டிஷன். நான் எப்பவுமே கன்சியூவ் ஆக மாட்டேன். அப்புறம் நான் கன்சியூவ் ஆனா என் அழகுலாம் ஃபைல் ஆயிரும். அதனால நம்ம வாடகை தாய் மூலம் ஒரு பேபியே உருவாக்கிக்கலாம். ஓகேவா? உங்க கண்டிஷன் எல்லாம் முடிஞ்சிட்டா இல்ல இன்னும் இருக்கா? அப்படி இன்னும் கண்டிஷன் இருந்தா இப்பதே சொல்லிருங்க. இப்போதைக்கு என் கண்டிஷன் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருந்தா உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிஷன் இருந்தா இப்பவுமே சொல்லுங்க. அது நம்ம லைஃபை பின்னாடி பாதிச்சிடக்கூடாதுல்ல. அதனால ஓப்பனா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க போடுற கண்டிஷனுக்குலாம் ஏதாவது ரோபோ பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வீட்லயே இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆகும். என்ன ஐஷு கத்துறீங்க? கூல் 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 ஐஷு. நீங்க தானே என் ஒப்பீனியன் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க. அதை சொன்னா கோவப்படுறீங்க. அப்புறம் என் மனசுல இது இருந்தாலும் ஓப்பனா சொல்ல சொன்னீங்களா? சொல்றேன். நீங்க ரோபோ மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எதிர்பார்க்குறீங்க. ஆனா நான் எப்படி திரும்ப பொண்ணு எதிர்பார்க்குறேன்? எல்லார் வீட்லயும் மாதிரி சாதாரண ஒரு பொண்ணா டெய்லி மார்னிங் ஒரு சின்ன ஸ்மைலோட காஃபி கொண்டு என்னை எழுப்பணும். நான் எழுந்து சொன்ன அந்த சிரிச்ச முகத்தை பார்க்கணும். சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே காஃபி குடிக்கணும். அந்த டேயே எனக்கு ஹாப்பியா போகணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன். அது நீ கிடையாது. ஓகே தென் தலை நிறைய மடிப்பு வச்சிருக்கணும். அப்புறம் தரையை தொடுற அளவுக்கு அவ சாரி போட்டிருக்கணும். கை நிறைய வளையல் போட்டிருக்கணும். நெத்தியில சின்னதா ஒரு பொட்டு வச்சிருக்கணும். அப்படியே அவளை பார்க்கும் போது கோவிலிருந்து வந்தறிந்த நேரம் இன்று
வந்ததை போல கண்ணம் வெள்ளிடையை என்ன பிரியா முகம் வருது? இல்ல இல்ல, எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நான் இன்னொரு தடவை சொல்றேன். தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு, அப்புறம் தரையை தொடுற அளவுக்கு சாரி போட்டுட்டு, அப்புறம் கை நிறைய வளையல் போட்டுட்டு, நெத்தியில ஒரு சின்ன பொட்டு வச்சு ஒரு அழகான பொண்ணு தான். என்ன திரும்பியும் பிரியா முகமே நம்ம கண்ணு முன்னாடி வருது? ஒருவேளை இப்பதான் நம்ம கோயில்ல அவங்கள பார்த்துட்டு வந்தனால அவங்க அவங்க முகமே நமக்கு அப்படி வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்க என் மேல நிறைய லவ் வச்சிருக்கணும். அவங்க என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படணும். அப்புறம் நான் எங்கேயாவது வெளியே போனா கூட அவங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணணும். நான் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை ஹக் பண்ணி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணனேன்னு ஒரு ஃபீலோட சொல்லணும். என் லைஃப் பார்ட்னராக வர போறவங்க அப்படி என்னை உருகி உருகி லவ் பண்ணணும். அப்படி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நீங்க ஒரு ரோபோவை மேரேஜ் பண்ண ஆசைப்படுறீங்க, நான் ஒரு அன்பான அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்படின்னா நான் உங்க கண்ணுக்கு அழகான பொண்ணா தெரியலையா? இந்த பாருங்க ஐஷு, நீங்க அழகான பொண்ணு தான், ஆனா நான் தேடுற பொண்ணு நீங்க கிடையாது. அப்படின்னா உங்க மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா? யா, வரட்டுமா ஐஷு? பாய். உள்ள தைரியம் இருந்தா இந்த ஐசுவே வேண்டான்னு சொல்லிட்டு போறா. நீ ஆசைப்படுற பொண்ணை எப்படி அடையிறான்னு நானும் பாக்குறேன். எனக்கு கல்யாணம் நீ ஒண்ணு நடந்தா அது உன் கூட தாண்டா.